ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலைசமி கிச்சன். செட்டிநாட் ஸ்டைல் பால் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? இந்த பால் பணியாரம்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி கிட்ஸ்க்கு. சைல்டுஹுட் ஃபேவரட் பலகாரம் கூட இதை சொல்லலாம். பால் பணியாரம் செய்கிறதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் உளுந்து, ரெண்டையும் ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் எடுத்து வாஷ் பண்ணி நல்ல தண்ணி சேர்த்து 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஊற விட்டுருலாம். மேக்ஸிமம் 2 hours ஊற விடுங்க. அதுக்கு மேலே ஊற விட்டிங்கன்னா இந்த பலகாரம் வந்து எண்ணெய் குடிக்கும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. தண்ணியை வடிச்சிட்டு ஊறின அரிசி மற்றும் உளுந்த கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் சேர்த்து அரைச்சோன்னா நல்ல புசு புசுன்னு சூப்பராக பந்து போல் வரும் பணியாரம். மிக்சியில் சேர்த்து அரைச்சிங்கன்னா அந்தளவுக்கு சாஃப்டாக வராது. கிரைண்டர் ஆன் பண்ண உடனே கொஞ்சமாக பிளெயின் வாட்டர் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 minutes விட்டு அதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசி மற்றும் பருப்பை வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். அரிசியும் உளுந்தும் நல்லா நைஸாக அரைப்பற்றணும். இந்த பால் பணியார மாவில் கொஞ்சம் கூட வந்து அந்த அரிசியோ இல்லை உளுந்தோ தென்படக்கூடாது. சூப்பராக அரைப்பட்டுருச்சு. இதை வந்து வேற ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. கையால் மிக்ஸ் பண்ணும்போது அந்த மாவு வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். நல்ல பால் பணியாரமும் பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிள்ளி போடணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். எண்ணெயில் வந்து போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கொஞ்சம் தூரத்துலேருந்தே வச்சு கிள்ளி போடுங்க. இது ப்ராக்டிஸ் மூலமாக வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து நம்ம அந்த பால் பணியாரம் போடும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். எண்ணெயில் இந்த மாதிரி போடும்போது பழகிருச்சுன்னா எல்லாமே ஈஸி தான். இந்த மாதிரி அழகாக சுற்றி குட்டி 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 பால்ஸாக வந்து இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டு சூப்பராக நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வெந்ததுக்கப்புறமா நம்ம அதை எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடணும் பாருங்கள். வெளியே கிறிஸ்பியாக உள்ளே வந்து சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும் இந்த பால் பணியாரம். இப்போ வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். இதை எடுத்து வேற ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதமுள்ள மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிள்ளி போட்டு பணியாரங்களை சுட்டு எடுத்துடலாம். பால் பணியாரத்துக்கு அடுத்து தேவைப்படக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால். ஃப்ரெஷ்ஷாக தேங்காவை திருவி அதில் வந்து 3 ஏலக்காவையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்த தேங்காய் விழுத ஒரு கிண்ணத்தில் சேர்த்து சூடான தண்ணியை இதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அப்புறம் கை பொறுக்கிற சூடில் கையை வச்சு நல்லா இப்படி பிசைஞ்சு இப்படி பிழிஞ்சு விட்டோன்னா சூப்பரான தேங்காய் பால் நமக்கு கிடைக்கும். கையால் செய்யும் போது இந்த தேங்காய் பால் எக்ஸ்ட்ராக்ட் அதிகமாகவே கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ திக்காக சூப்பராக வந்து தேங்காய் பால் கிடைச்சிருக்கு. இப்போ இதில் வந்து இனிப்பு சுவைக்காக நான் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். மோஸ்ட்லி வந்து பால் பணியாரத்துக்கு ஒயிட் சுகர் தான் சேர்த்துப்பாங்க. உங்களுக்கு ஹெல்த் கான்ஷியஸாக வேணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் வந்து ப்ரௌன் சுகரோ இல்லாட்டி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலில் சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம சுட்டு வச்சுருக்கோம் இல்லையா பணியாரம், அதுலேருந்து இந்த தேங்காய் பால் அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி விடுங்க. அப்படியே தழும்ப தேங்காய் பால் ஊற்றி அந்த பணியாரத்தில் மூழ்கணும். பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 minutes கழித்து நீங்கள் இதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வாயில் வச்சதும் கரைஞ்சி ஓடும். ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.